வணக்கம். இன்னைக்கு நம்ம நெறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப ரேடியோல கூட நெறைய கேட்டிருப்போம். எப்போ வீக்கெண்ட் வருது, ஃப்ரைடே வந்துட்டாலே சாட்டர்டே, சண்டே எப்போ வரும்? ஸோ எப்போ நம்மளுக்கு வெக்கேஷன் வரும்? இந்த மாரி நெறைய பேச்சுக்கள் இருக்கு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ! நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமா? புழிஞ்சு எடுக்குறாங்களா நம்ம வொர்க்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாங்க. இப்ப ஆக்சுவலா சர்வேஸ்லயே சொல்லியிருக்காங்க 85% ஆஃப் பீப்பிள்க்கு அவங்க செய்ற வேலையில கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் அவங்க கெரியர சூஸ் பண்ணும்போது ஒரு 18 வயசு தான் ஆகுது. நம்ம மூளை முழுசா வளர்றதுக்கு ஒரு 24 to 25 இயர்ஸ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ பை த டைம் தப்பான கெரியரை சூஸ் பண்ணி திரும்பி அதுக்கு பணம் இல்லாம அதே கெரியர்ல அவங்க லைஃப் ஃபுல்லா போயிட்டு இருக்கிற நிறைய இளைஞர்கள், நிறைய இன்னைக்கு நடுத்தர வயதினரை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ். ஸோ ஹாலிடேஸ்க்காக இப்போ எப்படி நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது எப்போ சம்மர் வெக்கேஷன் வரும், எப்போ ஜாலியாக போகலாம் பாட்டி வீட்டுக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும். வெக்கேஷன் கிட்டத்தட்ட முடியிற தருவாயில எப்போ ஸ்கூல் திறக்கும் அப்படிங்கிற ஆர்வமும் நம்ம கிட்ட இருந்திருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இளைஞர்கள் முக்கியமா சாட்டர்டே சண்டே எப்போ வரும்னு பாக்குறாங்க. ஆனா கண்டிப்பா அவங்க கிட்ட எப்போ மண்டே வரும்ன்ற ஆர்வம் இல்லை. மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்ற அளவுக்கு மண்டே மார்னிங் அத்தனை பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு நம்ம எழுந்துக்கணும், ஐயோ திரும்பி அங்க போகணுமா, திரும்பியும் அதே மேனேஜரா, திரும்பியும் திட்டு வாங்கணுமா, ரொம்ப கஷ்டப்படணுமா, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம். ஆனா இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் வாழ்றது எதற்காக அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் யோசிச்சோம்னா, ஒரு ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு பிறவி, நம்மளோட ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லலாம் செயின்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் சில பேர் கிஃப்டாக பார்க்கறது இல்லை, எப்படா நாட்களை கடத்துறதுன்னு பார்க்குற டிப்ரெஸ்டான பீப்புளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஒன்லி வீக்கெண்ட் வந்தால் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, மிச்ச நேரம்லாம் அப்படியே டல்லாகிடுது, ஐயோ அகேனா அப்படின்னு. ஸோ நாட் அகேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 365 டேஸில் நம்மளோட வீக்கெண்ட்ஸ் மட்டும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ டைம், வெரி லெஸ் டைம் ஆக்சுவலி நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த லெஸ் டைம் மட்டும்தான் நம்ம உண்மையாக வாழ்கிறோமா? நம்ம அப்போ மற்ற நாள்லாம் வாழவே இல்லையான்னு கேட்டால் ஆமாங்க, உண்மைதான். 365 டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் வாழ்ந்தா அது கூட ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அப்போ மிச்ச நாட்கள்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக போயிட்டுருக்கு சொன்னால் மிகையாகாது. ஸோ அப்படின்னா நம்ம வாழவே இல்லை. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் மிச்ச நாள்லாம் வாழவே இல்லைங்க, செத்துட்டு இருக்கேங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க அப்படிங்கிற வார்த்தைகள். எத்தனையோ பேர் பாவம் அவங்க கம்பெனிக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் எதிர்நோக்கு நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, மிச்ச நாட்கள்லேயும் நம்ம கொஞ்சம் வாழ்ந்து தான் பார்க்கலாமே. அப்படின்னா என்ன, எப்படி வாழ முடியும்? ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறேன், அதை போய் நீங்கள் லிவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கல் தியரிஸ், ஹியூமனிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு திறமையோட, ஏதோ ஒரு பர்பஸோட தான் இந்த உலகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்பஸ் முடியாமல் அவங்க போகிறது இல்லைங்க, அவங்க உயிர் விடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க போது நம்ம பர்பஸ் வீக்கெண்ட் பார்ட்டிங் மட்டும்தானா, இல்லை வெக்கேஷன் மட்டும்தானா, இல்லை வீட்டில் படுத்து தூங்குறது மட்டும்தானா? கிடையாது இல்லையா? நம்மளுடைய முக்கியமான வேலை, நம்ம பொட்டென்ஷியலை நம்ம யூஸ் பண்ணுற அந்த 5 நாட்களும் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம வாழ்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை, அதுக்கு தாங்க நான் வேலைக்கு போகிறேன், இந்த பணம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் வேலைக்கே போகாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸோட போவேன், எல்லா நாட்டுக்கும் போவேன், எப்படி நல்ல வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத்தனை ரூபாவும் வந்துருச்சு, உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் உங்ககிட்ட காசு இருக்கு. இதுல எத்தனை பேர் நீங்க வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவீங்க, கண்டிப்பாங்க என் வேலையை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இதே விஷயத்த நீங்க பிளெஸ்ஸிங்கா நினைச்சீங்கன்னா உண்மையா அது பிளெஸ்ஸிங் இல்லைங்க, கர்ஸ். ஏன் அப்படின்னா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க ப்ரொடக்டிவா எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கண்டிஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமாங்க எனக்கு வேண்டாம் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஓகேங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களோட நிலைமை ரொம்ப 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 மோசமா இருக்கும். உங்களுக்கு மனநல பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். பிகாஸ் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்மளால ஒன்றும் செய்யாம கண்டிப்பா இருக்க முடியாது. ஒரு படத்துல கூட காமெடி இருக்குல்ல, ஒண்ணுமே செய்யாம இருந்து பாருங்க கொஞ்ச நேரம் தெரியும்னு சொல்லிட்டு, அதே நிலைமை தாங்க. ஏன்னா நம்மளுடைய மனித மூளை அப்படிங்கிறது அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ப்ரொடக்டிவான விஷயம், மீனிங்ஃபுல்லாக நம்ம பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுட்டு லைஃப்பில் உல்லாசம் மட்டுமே உல்லாச வாழ்க்கையடான்னு மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது கொஞ்ச நாளில் ரெஸ்ட் ஆகிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கார், பைக்கே
ஸ்டார்ட் ஆகாது. காலையில் நீங்கள் வந்து 2 நாளுக்கு அப்புறம் எடுக்கும்போது அதுவே ஸ்டார்ட் ஆகாத போது நம்மளுடைய கிரேட்டஸ்ட் மிஷின் நம்ம வந்து மூளை எப்படி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் நினைக்க முடியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 70 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சொடோக்கோ பசில் மாதிரி விளையாடக்கூடிய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியாதி அவ்வளோவா வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மூளையை முழுசாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான். ஸோ நம்ம இந்த மாதிரி உல்லாச வாழ்க்கை போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பேலன்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே. உல்லாச வாழ்க்கையும் இருக்கட்டும், கூடவே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையும் வாழணும் தாங்க நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஸே பண்ணாமல் இதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வந்து பணத்துக்காக போகிறோன்றதை தான் நினச்சிட்டு இருக்கிறதுல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. பணத்துக்கு போகாமல் வேறு எதுக்குங்க வேலைக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். நிறைய விஷயத்துக்காக நம்ம வேலைக்கு போகிறோம். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு வந்து வெறும் பண தேவைகள் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வேற நிறைய உளவியல் தேவைகளும் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்லோஸ் ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அங்கே கேட்டிங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணும், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் வேணும், ஆக்சிஜன் வேணும், அது தவிர வந்து நம்மளுக்கு தண்ணி வேணும். இதை தவிர வேறு என்னெல்லாம் வேணும் அவ்வளோதானங்க பேசிக் நீட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்மளுக்கு பாதுகாப்பு, நம்மளை வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும். இப்போ நீங்கள் கோடி கணக்கில் ரூபாய் வச்சுருக்கீங்க, உங்கள் வீடு பத்துக்கிட்டே எரியுதுன்னா எத்தனை பேர் நம்ம அந்த கோடி ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கலாம். பட் அது டு வி மேக் த சாய்ஸ்? நோ, வி ஜஸ்ட் ரன் அவே. ஏன்னா அங்கே உயிர் தான் முக்கியம். ஸோ செக்யூரிட்டி நீட்ஸ்ன்னு வரும்போது நம்மளுடைய மற்ற தேவைகள்லாம் பறந்து போயிடும். முக்கியமாக வாழ்க்கையில் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா உயிர் மட்டும்தானுங்க. ஸோ வாழும்போது அதுக்கு நமக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துடுறோம். பட் மற்ற விஷயங்களை நம்ம சேகரிக்க போகிறோம். பட் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது அதுதான் நம்பர் 1 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் 3வது தேவைகள் பார்த்தீங்கன்னா அன்பு தேவை இருக்குது. இன்றைக்கி அன்பு இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு அன்பு இல்லாமல் மட்டும் வாழ முடியுமான்னா அதுவும் முடியாது. ஸோ நம்ம உறவுகளை சேகரிக்கணும். நம்ம வந்து நல்ல அருமையான ஒரு நண்பர்களை தேடணும். உறவினர்கள் வந்து நம்ம நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் சிஸ்டம். அதை தவிர இன்னொரு முக்கியமான தேவை வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து குட்டாக ஃபீல் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே ஒரு பிளாட் இருக்குங்க, ஓஎம்ஆரில் நான் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்ட போகிறேங்க, இல்லைனா எனக்கு வந்து பென்ஸ் கார் வாங்க போகிறேங்க, இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் எஸ்டீம். அப்போ சமுதாயத்தில் ஓ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளா, உங்களுக்கு அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு வியக்கிறாங்க இல்லையா, அது நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ சென்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன், ரெஸ்பெக்ட், அதுவும் நம்மளுக்கு வேணும். அதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு காரியத்தை நல்லா செஞ்சு முடிக்கும் போது, அதாவது காரியம்னா நான் சொல்கிறது வந்து ஒரு ஒர்க் ஆர் டாஸ்க். நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஒர்க் பிடிக்கலன்னு. நல்லா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், ரிட்ராஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த பண்ணி உங்களால் அது சக்ஸஸ் ஆகுது, அந்த ப்ராஜெக்ட் இருக்க போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, ஐ டிட் திஸ் ஜாப் வெல் அப்படிங்கிற ஒரு ஃபீல். தட்ஸ் கால் பீக் எக்ஸ்பீரியன்ஸ். அது கிடைக்கும் போது இந்த பணம் மற்ற விஷயம் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் பீக் எக்ஸ்பீரியன்ஸை. ஐம் ஷுர் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை வந்து சேகரிச்சோ சேமிச்சோ வச்சுருக்க மாட்டேங்குங்க. இனிமேலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைகளில் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேடி போங்க. உங்களுக்கு தேவைகள் என்ன இருக்கோ அந்த தேவைகளை கொடுக்கறதுக்கு தான் உங்கள் வேலை இருக்குது. வேலைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ அடிக்க போகிறதோ, நிறைய பேர் தம் அடிக்க போகிறதோ இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் போகும்போது நல்லா சுற்றி பஸ்ஸில் இருக்க சுற்றி பார்த்துட்டு நிறைய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பண தேவைகளும் பூர்த்தி ஆகுது, நம்மளோட அடையாள தேவைகள், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி. இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த ஜாப். ஸோ அப்படி எல்லா உங்களோட தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம வெறுத்தா நம்ம யார் அப்படின்றத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வேலை வந்து நம்மளுக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி பண தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யலைங்க. உங்கள் மனிதனாக வாழக்கூடிய நிறைய உளவியல் ரீதியான தேவைகளுக்கும் அதுதான் வடிகால். அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக தலையை பிச்சுக்கிட்டு ஐயோ நான் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு மன வியாதிகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு உருப்படியான ஒரு வேலை பண்ணலை இன்னைக்கு அப்படின்னா நைட்டு தூக்கமே வராது. இதே இது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த உருப்படியாக பண்ணினீங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்ம மனித மூளை அதற்காக நம்ம செய்யப்படலைன்ற பட்சத்தில், ஆனால் நம்ம புலிவாலை பிடிச்சிக்க அந்த மாதிரி மாட்டிக்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, ஒரு வேலைக்கு போகிறோம், ஜாலியாக ஒரு 2-3 நாள் செஞ்சுட்டு வரலான்னா முடியல, 5 நாள் செய்ய வேண்டியிருக்கு, மேற்கொண்டு லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த விஷயம் கஷ்டம், எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது. எல்லா வேலைகள்லையுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்படின்ற போது இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால இந்த கஷ்டத்தையும் நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வீக்கெண்டை வந்து எதிர்நோக்கலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த வேலையில் இருக்கக்கூடிய 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்கன்னா
உங்க வாழ்க்கையில முக்காவாசி நேரம் நீங்க செத்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். வாழல. வாழணும் அப்படின்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்பவும் நான் ஐம் ஹாப்பி டு டாக் டு யூ. ஸோ அதுதான் அந்த விஷயத்த உங்களோட வேலை எதுவாக இருந்தாலும், அது ஐடியா இருந்தாலும், அது வந்து லாயரா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் என்ஜாய் த ஜாப். இன்னிலிருந்து வேலை காசுக்காக இல்லை, அது வேற விஷயத்துக்காகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் அதை வந்து அசை போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுல இருக்க அர்த்தம் என்னங்கிறது புரியும். அந்த அர்த்தம் புரிஞ்சுதுன்னா உங்க வேலையை நீங்க பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கும் போது, ரசிச்சு செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸோட நீங்க செய்யும் போது 24 மணி நேரமே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. அதுல எல்லா நேரமும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க தாங்க டிசைட் பண்ணணும், வீக்கெண்ட் மட்டும் வாழ போறீங்களா இல்லை எல்லா நாட்களும் வாழ போறீங்களா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். மற்றொரு பதிவில் உங்களை எல்லாரும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.